ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட தயாரிப்பில் உள்ள பேசிக் நைட்டிஸை இந்த வீடியோவில் வந்து காமிச்சிட்ருக்கோம். பேசிக் நைட்டிஸ்னால் அதான் நைட்டியோட ஆரம்ப விலையிலேருந்து இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸு. இதுக்கப்புறம் தான் நைட்டி வந்து நிறைய வெரைட்டி, நிறைய டிசைன், நிறைய ரேஞ்சில் இருக்குது. இப்போ பார்த்துட்டு எல்லாமே காட்டன் நைட்டிஸ் தான். இதுதான் வந்து பேசிக்ஸ் நைட்டிஸ் ஆரம்ப விலையிலேருந்து ஆரம்பிக்கிறது. இதுலேயே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்துடும், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பட் எல்லா டிசைனும் இந்த வீடியோவில் காமிக்க முடியாது. அதனால் ஒரு சில நைட்டிஸ் வந்து இப்போதைக்கு ஸ்டாக்கில் இருக்கிற ஒரு சில நைட்டிஸை வந்து எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு என்ன கலரில் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபேப்ரிக்கு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா வாங்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி தைச்சி கொடுத்துருவோம். நிறைய பேர் வாங்குறவங்க எல்லாருமே நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் நைட்டிஸ் தான், பேசிக் நைட்டிஸ் ஆரம்ப விலையில் உள்ளது. ஒவ்வொரு ப்ரைஸ் கிடையாது, எல்லாமே சேம் ப்ரைஸ் தான். பட் ஆனால் இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். பேசிக்கு இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா காட்டன் நைட்டிஸ்லாம் பேசிக்கில் இப்படி தான் ஸ்டார்டிங் இருக்குது. இன்னும் நிறைய இதுக்கப்புறம் தான் போக போக ஒரு நைட்டின்னு வந்து எந்த மாதிரி வெரைட்டி வெரி ஆகும். அதில் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. மெட்டீரியல் ஒன்று சைஸ் மாறுபடலாம், அப்படி இல்லைன்னா வந்து நைட்டியோட டிசைன்ஸு அதாவது 2-3 கலரில் வந்து ஃபேப்ரிக் எடுத்து அதை ஒன்றா தைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலர் போட்டுக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க, அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் என்னென்ன அவங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தைக்கிறது தான். ஸோ அந்த தைக்கிறதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால் அதோடய ப்ரைஸ் ரேஞ்சு கொஞ்சம் வேரி ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு சில நைட்டிஸ் பார்த்திங்கன்னா அந்த நெக்லெலாம் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்திருக்கும், ஜிப் இருக்கும், எலாஸ்டிக் இருக்கும், அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் மாறும். ஸோ இதற்காக வந்து அவங்க டைம் எடுத்து அந்த டிசைன்ஸு எம்ப்ராய்டரி எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதோடய ப்ரைஸ் கொஞ்சம் வேரி ஆகுது. மற்றபடி அதுவுமே நைட்டிஸ், இதுவுமே எல்லாமே நைட்டிஸ் தான். ஒரு சில டிசைனாக போட்டுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து நைட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள மெட்டீரியல் உங்களுக்காக காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸில் எடுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி தைச்சி கொடுத்துருவாங்க. பேசிக்காக பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆடை வந்து மக்கள் எல்லாத்துக்கும் புழக்கத்துக்கு வந்த பிறகு எல்லோரும் பெரும்பாலும் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸு, ஃபேஷன் டிசைனர்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஏதாவது ஒரு டிசைன்ஸு அறிமுகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி அறிமுகப்படுத்துறதுனால அவங்களோட ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகும் அப்படின்னால அறிமுகப்படுத்துவாங்க. அப்படி வந்தது தான் வந்து டைட்டானிக் நைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2-3 வேறு கலரில் எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி தைச்ச மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கழுத்து பக்கம், முதுகு பக்கம் இங்கெல்லாம் நிறைய எம்ப்ராய்டரி இல்லைன்னா வேறு ஏதாவது டிசைன்ஸில் புதுசாக டிசைன்ஸில் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வித்தியாசம். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் விலை அதிகமாகும். ஆனால் அந்த டிசைன் பண்ணுறது, எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கெலாம் டைம் ரொம்பவே அதிகமாகும். ஸோ அதிகமாகுது, நிறைய ஒர்க் இருக்குன்றதுக்காக நம்ம அதிக விலைக்கு விற்க முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களாம் மிஷின் வச்சு டக்குன்னு டிசைன் போட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். பட் இந்த மாதிரி சின்ன லெவலில் மேனுவலாக பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் விலையை நம்ம இன்னும் அதிகமாக பண்ண முடியாது. ஏன்னா ஃபேக்ட்ரிலேருந்து வர்றது அவங்க சீக்கிரமாக மிஷின் வச்சு பண்ணுறதுனால அவங்க ரேட் கம்மியாக இருக்கும், எல்லோரும் அங்கே வாங்க போயிடுவாங்க. அதனால் இதோட ரேட் நம்ம அதிகமாக வைக்க முடியாது. ஸோ நார்மல் நைட்டியை விட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். பட் உங்களுக்கு நல்ல டிசைனாக இருக்கும், போட்டுக்க நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு சிலர் வேறு டிசைன் கேட்பாங்க, விரும்புவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நைட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இது சாதாரண நைட்டி, அந்த ரெட் கலரில் இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் உள்ள நைட்டி பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த நைட்டியும் அந்த நைட்டியும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் பாக்கழுத்து மாதிரி இருக்கும், அதில் வேறு ஒரு டிசைன் இருக்கும், அந்த எம்ப்ராய்டரிங் இதெல்லாம் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் மாறுது இல்லையா. ஸோ இதனால் பேசிக் நைட்டிஸை விட இந்த நைட்டிஸ்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி நைட்டி வேணாலும் சொல்லுங்கள், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் அதுக்காக அந்த நைட்டி பெஸ்ட், இந்த நைட்டி பெஸ்ட் அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த நைட்டி வேணாலுமே எடுத்து யூஸ் பண்ணலாம். எங்ககிட்ட நீங்கள் கேட்குற டிசைனில், கலரில் எல்லா நைட்டிஸுமே கிடைக்கும்.